ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்லீவ் ஹேங்கிங் டிசைன்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூச் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், ஒரு நார்மல் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான். கஸ்டமர் வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து மாடல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் வந்து ஹேங்கிங் கொடுத்துருந்துச்சு. நான் அதே மாதிரி 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸுமே நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தோட கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து நீடில் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோல்டன் கலர், அதாவது சாண்டில் கலர் த்ரெட் எடுத்திருந்தேன். ஆனால் அது வந்து கரெக்டாக வரல. எனக்கு அந்த ஸ்லீவோட வெளிப்பக்கமாக தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலர்லேயே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அது இனி வரும்போது உங்களுக்கு தெரியும். எப்போவுமே ப்ளவுஸ் கலரில் வந்து ஹேங்கிங்ஸ்க்கு எல்லாமே த்ரெட் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். இல்லைனா அது வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது ஹேங்கிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3mm சைஸ் பஞ்ச் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 3 பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5mm சைஸ் பெரிய சைஸ் பீடு ஒன்று, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 3mm சைஸ் பீடு. ஏன்னா வந்து கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸ் மாடலில் இந்த மாதிரி தான் ஹேங்கிங்ஸ் இருந்துச்சு, இந்த டிசைன்ஸ் தான் இருந்துச்சு. நான் அதனால் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இனி நம்ம லாஸ்ட்டாக எடுத்த அந்த ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பீடுக்கும் உள்பக்கமாக வர மாதிரி நம்ம நீடில் கொடுத்து மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளூ கலர்லேயே எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அகெயின் நீடில் வந்து கீழ்ப்பக்கமாக கொண்டு போகணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டாக எடுக்கல, சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கரெக்டாக அந்த 1/2 இன்ச் அளவு கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். அந்த இடத்துல கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அகெயின் கீழே கொண்டு போகணும். ஏன்னா வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வந்து மேலேருந்து வரக்கூடாது, அந்த ஸ்லீவோட கீழ்ப்பக்கமாக தான் வரணும். அப்போ தான் அழகாக இருக்கும். சரிங்களா? இனி வந்து பார்த்திங்கன்னா 3 பீடு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் பீட்ஸில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கிறிஸ்டல் பீட்ஸ் வேணும், வேறு மாடல் பீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 3 3mm சைஸ், அதுக்கப்புறம் 5mm சைஸ், அதுக்கப்புறம் ஒரு 3mm சைஸ், அதுக்கப்புறம் நம்ம கீழ்ப்பக்கம் இருக்க லாஸ்ட்டாக இருக்க அந்த 3mm ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பீடுக்கும் உள்பக்கமாகவும் நீடில் கொடுத்து நம்ம மேல் பக்கமாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். மெதுவாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து த்ரெட் வந்து நம்ம லென்த்தியாக தான் எடுத்திருப்போம், ஃபுல் ஸ்லீவுக்குமே வர்ற மாதிரி. அதனால் லைட்டாக இந்த மாதிரி சிக்கு பிடிக்கும். நம்ம அதை எடுத்து விட்டு மெதுவாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்லீவ்லலாம் நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் ப்ளவுஸு, நார்மல் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த கேப் விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம ஆரி ப்ளவுஸ்க்கெலாம் எப்படி கொடுப்போம், பக்கத்தில் கேப் இல்லாமல் கொடுப்போம். சரிங்களா? ஒவ்வொரு கஸ்டமர் பொறுத்தது. சில பேர் வந்து நல்ல நெருக்கமாக கேட்பாங்க, சில பேர் வந்து கேப் விட்டு கேட்பாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ப்ரூச்சஸ் கிளாஸஸோட அட்மிஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. October 29 வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா November 10 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். 2 ஸ்லீவ்லேயுமே நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஸ்டிஃபாலாம் இல்லாமல் ரொம்பவே அழகாக
வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் ஹேங்கிங்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ரூச்சஸ் கிளாஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.